மகாபிரிவாழன் ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்திரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவள் ஏகமாக இருக்கிறாள், சூக்மஸ்வரூபமாக இருக்கிறாள் என்று சொல்லி அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய அந்த சுரூபம்தான் சத்தியம், ஞானம், ஆனந்தம் அத்தனையின் வடிவமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எப்படி அதை அடைய வேண்டும், எப்படி நாம் செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு வழியாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவள் எப்படி நம்மிடம் நடந்து கொள்கிறாள், அவளிடம் இருந்து நாம் எதை பார்க்க வேண்டும், இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் என்ற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. இன்னும் நம்முடைய மனது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஏக்கம் என்ற ஒரு விஷயத்திற்குள் வரவே இல்லை இல்லையா. அப்ப அடுத்ததாக அதை இன்னும் அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு நாமம், ஓம் சாமரஸ்ய பராயணாயை நமஹ. ஓம் சாமரஸ்ய பராயணாயை நமஹ. இந்த சாமரஸ்யம் அப்படிங்கிறது இதில் சொல்கிறோம். அடுத்தது பர அயனா அப்படின்னு. இப்போ சாமரஸ்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சமரச பாவனை, எல்லாவற்றையும் சமமாக நடத்துவது. பர அயனா மேலான நிலையாக வைத்து கொண்டவள் அப்படின்னு. சரி, இந்த சமரச பாவனை எங்கே இருக்கணும், எதிலெல்லாம் இருக்கணும் அப்படின்னா எல்லாம் சமம் என்று பார்க்கக்கூடிய பாவனை நமக்கு எப்பொழுது வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கணும் இல்லையா. அவளிடம் கண்டிப்பாக அது இருக்கும். அவளுடைய பக்தனாக நாம் இருக்கும் பொழுது அந்த ஜீவாத்மா எப்படி இருக்க வேண்டும், ஏனென்றால் இந்த பக்தி என்ற நிலையில் ஒவ்வொரு படியாக ஏறி வரும் பொழுது ஒவ்வொரு படிக்கும் ஒரு குணத்தை நாம் மாற்றிக்கொண்டே வர வேண்டும். அந்த தன்மையை மாற்றிக்கொண்டே வந்தால்தான் இறுதியாக அந்த ஏகம் என்ற ஒரு உருவத்தை, ஒரு வடிவத்தை, ஒரு தன்மையை, நிற்குண ஸ்வரூபத்தை நாம் உணர முடியும். அப்ப அந்த பாவனை சமம் என்று பார்க்கக்கூடிய பாவனை நம்மிடம் இருக்க வேண்டும். இது எப்பொழுது வரும் என்றால் அத்வைதத்தின் பூரண நிலையான பிரம்மம் ஒன்றே என்று நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது சமரச பாவனை வரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் எல்லாவற்றிலும் வேற்றுமை காண்பது. இருப்பவன், இல்லாதவன், வேண்டுபவர்கள், வேண்டாதவர்கள், விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றிலுமே ஒரு வேற்றுமை நாம் காண்பித்து கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு இந்த ஞானம் வராத நிலையில் இந்த வேற்றுமையை தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இப்ப நமக்கு கண்டிப்பாக இந்த வேற்றுமை இருக்கணும். ஏன் அப்படின்னா முதலில் நமக்கு நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்கக்கூடிய அந்த வேற்றுமை பாவனை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதில் நல்லது அப்படிங்கிறது அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு நல்லதை மட்டுமே நாம் பின்பற்ற நாம் முயற்சி செய்வோம். ஆக இது நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்ப முதலில் கர்ம மார்க்கத்தில் சரியான கர்ம வழியில் நடந்து சரியான விஷயங்களை பின்பற்றி சரியான பக்தி மார்க்கத்தை அனுசரித்து போக எந்த வேற்றுமை தேவைப்படுகிறது. ஆனால் அந்த பக்தியினால் ஞானம் நமக்கு இப்பொழுது சித்திக்க போகிறதுன்னு வச்சுக்கோங்க. அம்பாளுடைய அனுகிரகத்தால் ஏதோ நமக்கும் அந்த ஞானம் சித்திக்கக்கூடிய நிலை கிடைக்கும் பொழுது அப்பொழுது நமக்கு எந்த ஒரு வேற்றுமையும் தெரியாது. அந்த ஜீவனுக்கு இந்த நிலையை அடைந்த பிறகு அதற்கு எந்த ஒரு வேற்றுமையும் தெரியாது. சமத்துவ பாவத்தை மட்டும்தான் பார்க்கக்கூடிய நிலையை அடைகிறது. இது எப்படி அப்படின்னா சாதாரண மனிதர்களுக்கு. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக படைத்து காத்து ரட்சிக்கும் அவளுடைய பார்வை பூரண சமத்துவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு இப்படி இருக்கிறது, அவளுக்கு அப்படி இருக்கிறதுன்னு நம்ம சொல்றோம். ஆனால் இதுல ஒரு விசேஷ அர்த்தம் இருக்குமே, சாதாரணமாக இது இருக்கா இல்லையா. அப்ப இதுல சாமரசம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? இப்ப நம்ம சொல்றோம் சிவரூபம், சக்தி ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பிரித்து பார்க்கிறோம் இல்லையா. அந்த பிரித்து பார்க்கக்கூடிய அந்த நிலை இல்லாமல் சமமான நிலையில் சிவனுக்கு சக்தி சமமாக இருக்கக்கூடிய சமரச பாவனை. அதனால்தான் ஜனக ஜனனி என்று சுரூபத்தில் நமக்கு காட்சி தருகிறார்கள். நிறைய சுரூபங்களை சொல்லுவோம். அர்த்தநாரீஸ்வரர் சொல்லிட்டு சரிசமமாக இருக்கிறார். இப்ப சமயாந்தஸ்தா அப்படின்னு பார்த்தோம். அதுல சமயம் என்று சொல்லக்கூடிய சமயாச்சாரத்தில் இருப்பவள் அப்படின்னு சொல்லுது. இதுல இந்த சமயம் அப்படிங்கிறது என்னன்னா சமம், சமத்துவம் அப்படின்னு சொல்வதுதான்.
சைவ மார்க்கத்தில் அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பரமேஸ்வரனின் வரலாறை, அந்த உபாசன மார்க்கம் இருக்கு இல்லையா, பரமேஸ்வரனுடைய உபாசன மார்க்கம், அந்த உபாசனா மார்க்கத்தில் சமயாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கத்தை சொல்வது. அதில் முக்கியமாக என்ன சொல்றது அப்படின்னா, வெளி பூஜை செய்யாமல் ஹிருதயத்திலேயே ரூபம் செய்து உபாசனை செய்து பூஜை செய்யக்கூடிய மிகவும் உயர்ந்த வழியாக இருக்கக்கூடிய அந்த பூஜை. சரி, இதுக்கு ஏன் சமயம் என்று பெயர் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அம்பாளையும் சிவனையும் 5 விதத்தில் சமமாக பாவனை செய்ய வேண்டும். அதாவது ஈஸ்வரனை அம்பாளையும் சமமாக பாவனை செய்யணும். இப்ப இதுக்கு பஞ்சசாமியம் அப்படின்னு சொல்றது. இப்ப சிவன் அப்படின்னா சிவா, ஹம்சன் ஹம்சி, பைரவர் என்றால் அவள் பைரவி. இப்படி இது போல சமமாக 5 வித ரூபங்களை சொல்லி அவருக்கு இவள் சமமாக இருக்கிறார். 2 பேரும் சமம் என்று சொல்லிக் கொண்டே வரும் பொழுது கடைசியில் நமக்கு என்ன நிலை வரும் அப்படின்னா, ஒன்றுதான் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலையில் நாம் நிற்போம். அதனால தான் இந்த ரூபத்தை இங்கே நடுவில் கொடுத்ததுக்கு அப்புறமா கடைசியா சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணின்னு வச்சிருக்காங்க. ஆக சமரச பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால்தான் ஐக்கியம் என்ற பாவத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். மகாபிரியவா சரணம்.